அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருப்போம் பிரியமானவர்களே. நம்முடைய அன்பு தகப்பன் உயிரோடு இருக்கிறார். உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அவர் உயிரோடு இருக்கிறபடியா அதை மாற்றி போட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையா இருந்தாலும் கவலைப்படாதிருங்க. ஒரு அழகான வசனத்தோடு அன்பர் நம்மை இன்று சந்திக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. பிரியமானவர்களே, நிந்த உலகத்துல தாங்க முடியாத ஒரு வேதனை நிந்தைதான். எகிப்தின் நிந்தை இஸ்ரவேலர் மேல் காணப்பட்டது. அது என்ன நிந்தை? அடிமைத்தனங்கிற நிந்தை. எகிப்தின் அடிமைத்தனத்தை உன் மேல இல்லாதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். பிரியமானவர்களே, அடிமைத்தனத்துல தவித்து போயிருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். 40 வருடங்கள் ஒரு தாய் போல அவங்கள சுமந்துட்டு வந்து கானானுக்குள்ள கொண்டு வந்த உடனே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு எகிப்தின் நிந்தைய உங்க மேல இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். ஒருவேளை ரொம்ப காலமா ஒரு நிந்தையினால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அது அடிமைத்தனம், கடன் அப்படிங்கிற நிந்தையா இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு அவப்பெயரை அநியாயமாய் உங்க மேல சூட்டி உங்களை துக்கப்படுத்துகிற ஒரு நிந்தைக்குரிய செயலா இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நிந்த உன்னை மேற்கொள்ளாதபடி அதை நான் புரட்டி போட்டேன். அதை நான் புரட்டி போட்டேன். அழகான ஒரு வாக்கு தத்தம். நிந்த மாறும் பொழுது நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். ஆழமான சில வலிகளை தேவன் சில வேளைகள்ல ஆழமான சில அற்புதங்களை செய்யறதுக்கு பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, அன்னைக்கு எகிப்தின் நிந்தை மாறின அந்த வேளையிலே அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். எத்துணை வருடம் பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனா சுதந்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாரே, ஒரு விசாலமான இடத்துல அவங்க மன மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு தங்கி இருக்கும்படி செய்தாரே, அதே காரியத்தை நம்முடைய வாழ்விலும் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆழமான வலி ஏற்படும் பொழுது நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவோம். அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர் நிந்தையை மாற்றுவார். அதனால நிந்தையை பற்றி கவலைப்படாதீங்க. சில வேளைகளிலே அதுதான் ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கிறதுக்கு ஒரு படிக்கட்டாய் இருக்கும். பிரியமானவர்களே, நிச்சயமாய் உங்க இருதயத்தை காயப்படுத்தின அந்த வலிய கர்த்தர் இன்று மாற்றி போடுகிறார். அழகான அந்த வாக்குத்தத்த வசனத்தை இன்னைக்கு கொடுத்ததின் காரணம் அதுதான். நம்முடைய நிந்தையை மாற்றுகிறார்னு உறுதியாய் நம்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, எகிப்தின் நிந்தைய மாற்றி போட்ட தெய்வம் அப்பா, எங்க மேல இருக்கிற நிந்தை அது பலவிதமா இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். ஒரு சிலருக்கு சிறுமை, ஒரு சிலருக்கு அவப்பெயர், ஒரு சிலருக்கு கடன், ஒரு சிலருக்கு எதிராளிகளுடைய கண்ணிகள், கோர்ட் கேஸ்கள். அப்பா, நிந்தையை மாற்றுகிறவர், ஆழமான எங்களுடைய வலியை மாற்றி அற்புதமான சாட்சியாய் எங்களை மாற்றிவிடும் நாதா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.